அப்படி இல்லை. நம்ம எதையாவது வாழ்க்கையில் அப்சர்வ் பண்ணும்பொழுது தான் அதனுடைய நிறை குறைகளை தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கை ஃபுல்லாக சுக்கபிரம்மர் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா நமக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளால் அடுத்த வாழ்க்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த முனிவர் மாதிரி இருந்துட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனைன்னு யமகிங்கரெல்லாம் சொல்கிறா அப்படின்னா, அவள் எத்தனை நாள் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தா அந்த பொம்னாட்டி, அத்தனை நாளும் கிருஷ்ணா எனக்கு இன்னொரு ஜென்மா உன்னுடைய பக்தியாக மட்டுமே இருக்கிற மாதிரி கொடுக்க மாட்டியா, எனக்கு ஜென்மாவே வேண்டாம், உன் காலடியிலேயே இருக்க வைக்க மாட்டியா, உன் புகழே பாட வைக்க மாட்டியா, எனக்கு இந்த ஜென்மாத்தில் இது எதுவுமே வேண்டாம், நீ தான் வேணும்னு நினச்சி 24 மணி நேரமும் கிருஷ்ணஸ்மரணையோடையே இருந்தான். அப்படி இருக்க வேண்டிய முனிவர் நீங்கள், அவள் வீட்டுக்கு யார் வந்தா, எப்போ வந்தா, எத்தனை பேர் வந்தா, ஏன் வந்தா, இந்த ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருந்தீங்க.